இல்ல இல்ல இதுல ஒரு பிரச்சார பயணங்கள் இதெல்லாம் கடந்து இந்த நேரத்தில் நீங்க அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க சொல்லக்கூடியது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில என்ன இருக்கோ அதை விமர்சிக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் சொல்லப்படாத விஷயங்களை நீங்க சொல்றது சரியான்னு ஒன்று கேட்டார். அதை தாண்டியும் திருச்சி வேலுசாமி சொல்லக்கூடியதுல விவேகானந்தருடைய பாலிசிஸ் அல்லது விவேகானந்தர் பின்பற்றிய விஷயங்கள் அதுல இருந்து முற்றிலும் முரணானவர் பிரதமர் மோடின்றது அவருடைய அரசியல் விமர்சனம் வைக்கக்கூடிய எல்லா விமர்சனம் இருக்கு. அவர் அதை தான் சொல்றாரு. அதுல எங்க முரண்படுறீங்க? அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு விவேகானந்தரை சொல்றதுங்கிறது வாக்குகளுக்காக சொல்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். முரண்கள் எதிர்கட்சிகளோட செயல்கள்லையும் கேள்விகள்லையுமே பலர் இருக்கு. நம்ம இன்னைக்கு இருக்கிற கேள்விகள்லயே நம்ம ஒரு 2-3 எடுத்துக்கலாம். டெமோக்ரஸியோட 4th பில்லர் அப்படின்னு நம்ம ஊடகங்களை தான் பெருமையாக பேசுறோம். அவர்கள் தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு வர வேண்டியது. அவர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கு, அந்த உரிமையும் அவர்களுக்கு இருக்கு. அவங்க அந்த பொறுப்பை சரியா தான் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு அந்த பொறுப்பை அரசு இயந்திரங்களும் பிரதமரும் பேன் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது இந்த எதிர்கட்சிகள். இது தேவை எது தேவை இல்லை அப்படின்ற முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி அந்த ஊடகங்கள்ல இருக்கு, எடிட்டருக்கு, ஜேர்னலிஸ்டுக்கு, அவங்களோட அமைப்புகளுக்கு இருக்கு. ஆனா பிரதமர் போறத பேன் பண்ணணும்னு பிரதமர் முடிவெடுக்கணுமா, அரசு முடிவெடுக்கணுமா, அந்த ஊடகங்கள் இல்ல இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் மன்னிக்கணும் அது தவற இல்லாம இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்விட்டர்ல இல்ல இந்த மேடையில இன்னைக்கு ஊடகங்களை பேன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. மன்னிக்கணும், எங்க அண்ணன் கேட்டாங்க பிரைம் மினிஸ்டரா பேன் பண்ணணும்னு சொன்னல. பிரைம் மினிஸ்டர் இது ஒரு பியூர் மெடிடேஷன் ஈவென்ட் சொல்லி பேன் பண்ணலாம். அது அவர் பேன் பண்றாரான்னு கேட்டல அப்படின்னு இல்ல மிஸ்கோட் பண்ண அந்த வார்த்தை பயன்பாடுகள் இருந்தது. அந்த பேனுக்கான தேவை இருக்கு அப்படினாலே அது தவறுதான் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஊடகங்களுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கு, அவர்கள் அந்த முடிவு எடுப்பாங்க. அதை வேற யாருமே அந்த முடிவு எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் தேவை இல்ல. ஆனா என்னன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு திரு மெய்யப்பன் அங்க தியானத்துக்கு போறார் அப்படின்னா மெய்யப்பன் தன்னுடைய தியானம் நேரலையில வரணுமா, அது காட்சிப்படுத்தணுமா வேணாமாங்கிற உரிமையை எடுக்கிறது உங்ககிட்ட இருக்கு. அந்த உரிமை பிரைவசி இருக்கு. ஆனா ஊடகங்களுக்கு அந்த ஃப்ரீடம். இப்போ நான் தனியாக இருக்கேன், பொது இடம் வேற. அது அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படினா நிறைய பேருக்கு ஆக்சஸ் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் எங்க போறாருன்னு. அப்ப ஊடகங்கள் நீங்க பொறுப்பா அந்த முடிவு எடுக்க போறீங்க. அந்த முடிவை நானும் எடுக்கணும்ல, அவரும் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது ரெண்டாவது. இது இதுல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. வழக்கமா இந்த மாதிரியான பிரைவேட் ஈவென்ட்ஸ்ல ஒருவேளை அது அவங்க கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மீடியா டீம் ஒன்று இருக்கும். அங்கேருந்து இப்போ பிஎம்ஓல இருந்து அதுக்கான விஷுவல்ஸையோ இல்லை ஃபோட்டோஸையோ ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் மீடியா அதை போட போகிறாங்க. போன முறை கேதார்நாத்ல இருந்தும் வந்தது அப்படிதான். நீங்கள் பிஎம்ஓல இருந்தோ இல்லை அவருடைய மீடியா டீம்ல இருந்தோ அது இப்போ ஹெலிபேட் வரைக்கும் ஆக்சஸ் இருக்கும். கண்டிப்பாக ஹெலிபேட் வரைக்கும் ஆக்சஸ் இருக்கு. இங்கே விவேகானந்தா ராக்குக்கு ஆக்சஸ் கிடையாது. செக்யூரிட்டி அதிகமாக பிரைம் மினிஸ்டர் அப்படின்றதுனால 3 tier செக்யூரிட்டி இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அங்கேருந்து அவர் தியானம் செய்யக்கூடிய அந்த படங்கள் எப்படி வரும்? நம்ம நேரடியாக நானும் நீங்களும் கேமராவை தூக்கிட்டு போயோ இல்லை மீடியா எல்லாருமே தூர்தர்ஷன் அல்லாம மற்ற எல்லா பிரைவேட் சேனல்ஸும் அங்க போய் விஷுவல்ஸ் எடுக்க போறது கிடையாது. அது பிஎம்ஓல இருந்து என்ன ஷேர் பண்றாங்களோ அதுதான் வெளியில வர போகுது. அப்ப பிஎம்ஓல இருந்து ஷேர் பண்ணாம இருக்க சொல்லணும். பிஎம்ஓ வேண்டாம், நாங்க ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு பிரதமர் முடிவு எடுத்தாரு அப்படின்னா அது எங்க வெளியில வராது. 19ல இது ஷேர் ஆச்சு, அது பெரிய அளவுக்கு போனதுங்கிறதுனால இந்த முறை அவங்க முன்கூட்டியே கவலை வெளிப்படுத்துறாங்க. அண்ணன் தெளிவா சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வாட்ஸ்அப்ல சிலர் மெசேஜ் அனுப்பிச்சு அது லாஸ்ட் மினிட்ல கூட வருது அப்படின்லாம் சொன்னாங்க. அவர்களுக்கு தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்ல அவங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாது. கடைசியில ஒரு 50 தொகுதி நடக்க போது அங்கேயும் ஒரே ஒரு முக்கியம் தானே இல்ல எல்லாமே ஒரே முடிச்சறேன். அதனால தான் ஃபுல் ஸ்டேட்மென்ட். ஏன்னா அண்ணன் குறுக்கிட கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கான்ஸ்டன்ட் குறுக்கிடு இருந்துகிட்டே இருக்கு. சோ என்னன்னா 50 தொகுதிகள் இருக்கு. எல்லா தொகுதியும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சோ அந்த இடத்துல அவங்க கண்டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற போது இவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள்? அவருடைய இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். என்ன குறை இருந்திருக்குது? பிரதமர் என்ன குறை செய்திருக்கிறார்? பிரதமர் இந்த மாதிரி இத்தனை வெக்கேஷனுக்கு போனாரு, ஒரு வாட்டியும் தேர்தல் தோல்வி விட்டதுக்கு அப்புறமா நாட்டில் காணோம், 60 நாட்களுக்கு எங்க இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த தலைவர் அப்படின்லாம் அவங்க சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி அவங்க சொல்ல முடியல. மக்களுக்காக அவர் ஒரு 3 நாள் போறாரு அப்படின்னா அது பிரச்சனையாக தெரிகிறது. நீங்க சொல்றீங்க தனிப்பட்ட முறையில. ஏன்னா இப்ப அந்த கான்ட்ராக்ஷன் வரக்கூடாது. அவர் என்ன சொன்னார் திரு ஸ்ரீதரன்? அது என்னோட கருத்தாக நான் சொல்றேன். தன்னுடைய தனிப்பட்ட ஒருவரா அவருக்கு அந்த உரிமை இல்லையா? நான் என்னோட கருத்தாக சொல்றேன்.
நான் என்னோட கருத்துலயே நான் இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா இப்ப தேர்தல் முடிந்து ரீஜூவினேட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அவர் அதுக்குள்ள கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது ஜூன் 4 வரைக்கும். ஜூன் 4க்கு அப்புறமாக அவருக்கு அது எடுக்கிற ஸ்பேஸ் இருக்கு. ஜூன் 4க்கு அப்புறமா அவருக்கு ஹாலிடேவே தேவையில்லை, எந்த ஒரு ரிலாக்சேஷனும் தேவையில்லை. அதற்கு முன்னாடி நான் என்னோட ரீஜூவினேஷன் முடிச்சுக்கலாம் அப்படின்ற நினைவு அவருக்கு இருக்கலாம். சோ அவர் அதற்கு ஏத்த மாதிரி அதனாலதான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவர் அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க ஹிந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, விவேகானந்தர் உலக தலைவர்கள் உலக அரங்குல நம்ம வெறும் இந்துயிசம் அப்படின்னு சேர்த்து பார்க்கல. 1977 ஏக்நாத் ராணே அவர்கள் வந்து பர்மிஷன் கேட்ட போது அவர் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அன்னைக்கு கடைசியா சாங்ஷன் கொடுத்தவர் கபீர். அவர் முதல்ல அப்ஜெக்ட் பண்ணாரு, வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவர். அவர் அன்னைக்கு அதை முதல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக ஃபைனலா எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாடு தழுவிய அக்செப்டன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பிரதமர் போகிறார் அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னொரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து இன்னும் பிரபலப்படுத்துறாரு. லட்சதீப் வந்து எவ்வளவு பிரபலம் ஆச்சு, ஏற்கனவே இங்க பிரபலம் இருக்கு அப்படின்னா அதை இன்னொரு பிரபலம் ஆகிறது அப்படின்றத பாக்குறது இல்ல. நம்ம அதுதான் அவரு சுட்டி காட்டினாரு. திருவள்ளூர் அதுலதான் திரு வேலுச்சாமி என்ன சொன்னார்னா, ஒடிசால போய் தமிழ்நாட்டை பத்தி எல்லா விதமாவும் இறக்கி பேசுறீங்க, அப்புறம் இது வந்து ஒரே ஒண்ணா தமிழ்நாட பத்தி இல்ல சொன்னதா இருக்கலாம். ஏன்னா வேலுச்சாமி அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க, வேலுச்சாமி அவர்களுக்கு தெளிவாக புரியும். அங்க தமிழ்நாடையும் தமிழர்களையும் குறைய சொல்லல, தமிழ் பாபு அப்படின்ற ஒரு பயன்பாடு இருந்தது. ஏன்னா அங்க இருக்க மக்கள் அண்ணன் குறுக்கிடாதீங்கன்னு நீங்க சொன்னீங்க, அதே டெமோக்ரஸி நானும் மெயின்டைன் பண்ணேன். ஒண்ணும் இல்ல, ரொம்ப அங்க இருக்க மக்களோட கருத்து, எங்க மாநிலத்துல இளைய தலைவர்கள் இருக்காங்க, பிரதமர் தெளிவாக எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இங்க இருக்க ஒரு இளையவர் ஆட்சி பொறுப்பில் அமர்த்தப்படுவார் அப்படின்னு அங்க இருக்க மக்களோட கருத்து. இங்க இருந்து எங்க மாநிலத்திலே இல்லாத ஒருத்தர் இங்க ஆட்சிக்கு நினைவூட்ட விரும்புறாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அது தொடர்பான விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். மையப்பன் பிரதமர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, கேன தமிழ் பாபு ரூல் ஒடிஷா அப்படிங்கிற கேள்வியில தொடங்கி அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அதை பத்தி ரொம்ப அழுத்தமா பேசுறாரு. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறாங்க, ஸ்மிருதி இரானி பேசுறாங்க. அதுல என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னா, சாவி பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மொத்தமும் தமிழ்நாட்டுக்கு போகுது, எது ஒடிசாவுடைய கான்ட்ராக்ட் மொத்தமும் தமிழ்நாட்டுக்கு போகுது. இது எல்லாமே தனிநபராக வி.கே. பாண்டியன் பத்தி சொல்லல, தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, அப்புறம் தமிழர்கள் ஆட்சி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இந்த கேள்வியை தான் அவர் வேலுச்சாமி அந்த கட்சி வேற யாரும் இல்லங்க, அந்த கட்சி இல்ல. நீங்க கேள்வி சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? விவேகானந்தர் பாறையே தமிழ்நாட்டுக்கான பிரபலத்தை, தமிழ்நாட்டுக்கான விளம்பரத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா நெகட்டிவ் இமேஜ் ஒன்னு உருவாக்கப்பட்டிருக்கு. பாஜக தலைவர்களே வேண்டாம், பிஜு ஜனதா தள் தலைவர்கள், அங்க இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், அங்க இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில இருக்கவங்க, எங்களுக்கு வந்து ஒரு செவரும் ஒரு கதவும் இருக்கு, சாவி அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு, நாங்க அப்பதான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லல அவங்க, அங்க இருக்க ஒரு நபர் தமிழன்ட்ட இருக்குன்னு சொல்லல, அங்க இருக்க ஒரு நபர் இருக்காரு, அதிகாரியிடம் இருக்குன்னு சொல்லல, எங்க ஊர்ல இல்லாத ஒருத்தர் அப்படின்னு அவங்க சொல்லல. பிஜேடி அப்படி சொல்லல. பத்ருவாணி மேத்தாப் அங்க இருந்து 26 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினர், அங்க இருந்து 4 எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாரு? கண்டெஸ்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாரு? வி.கே. பாண்டியன்ங்கற அதிகாரி பத்தி சொன்னாரு. வி.கே. பாண்டியன் கிட்ட மட்டும் தான் சாவி இருக்கு அப்படினா, ஆனா தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லல. தமிழ்நாட்டுல இருக்குது, தமிழக அதிகாரி இருக்கு, தமிழ்நாடு அதிகாரி ரூல் பண்ணலாமான்னு கேக்கல. அங்க இருக்க நிறைய வேறுபாடு இருக்கு, வழக்கறிஞரா உங்களுக்கு தெரியும். மன்னிக்கணும், அங்க இருக்க எம்எல்ஏஸ் வந்து இன்னைக்கு பிஜேடில கண்டெஸ்ட் பண்ற எம்எல்ஏ only one Tamilian has access அப்படின்றது யார் எந்த எம்எல்ஏ சொல்லுங்க. நான் அது இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் பெரிய ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க மக்கள் வந்து எங்க மாநிலத்துல இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்? சரி, பிரதம மந்திரி பேசலாமா? பிஜேபி கேள்வி அத சொல்லுங்க. காத்தான் பேசலாம், கருப்பன் பேசலாம், சுப்பன் பேசலாம், அதல்ல. ஓகே ஓகே, நான் வரேன் உங்கள்ட்ட. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அதெல்லாம் விட்டுருவோம். இந்த பிஜேடியோட சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சொன்னாருன்றீங்கல்ல, வழக்கறிஞர் மெய்யப்பன் தமிழ்நாட்டில இருந்து அதை எப்படி பாக்குறாரு? பிஜேடி அவரோட அரசியல் கருத்தாக அவர் சொல்கிறார். அப்படி சொல்றது சரின்னு ஏத்துக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். அதை சரின்னு ஏத்துக்கிறீங்களா நீங்க? நான் எஸ் ஆர் நோன்னு சொல்ல முடியாது. நான் என்னன்னு பதில் சொல்றேன். சொல்ல முடியாதுங்கிற இடத்துல தான் நான் பதில் சொல்ல முடியாது. நான் என் பதில எக்ஸ்பிளனேஷனா சொல்றேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, கான்ஸ்டிடியூஷனலா எல்லாருக்குமே நாடு முழுக்க அன்லெஸ் and otherwise ரிசர்வ்ட் ஏரியா எல்லாருக்கும் ரைட் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கலா சோஷியலா அங்க ஒரு ரைட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க தமிழர்களுக்கு வாய்ப்பு இல்லை, வேலைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நானாக இருக்கலாம், எல்லாருமே தமிழர்களுக்கு இங்க வாய்ப்பு தேவைன்னு கேட்க வேண்டிய உரிமையும் பொறுப்பும் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இங்க இருக்க யார் என்ன ரூல் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எனக்கு தான். நான் சிம்பிளா உங்கள்ட்ட கேட்டேன், அந்த பிஜேடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசியது சரியா தவறா? நீங்க பேசியதா நீங்க சொல்றது அப்படி பேசியிருந்தாரா எனக்கு தெரியல, நீங்க கோட் பண்றீங்க, உங்க கோட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்படி பேசியது சரி தவறு உங்களை எப்படி பாக்குறீங்க? அவர் அரசியல் களத்தில் அவர் தேர்ச்சி பெற வேண்டும், அவர் அதற்காக பேசுகிறார்.
ரொம்ப சிம்பிளுங்க. என்னது நீங்க சொன்னீங்க, அதேதான். ஒவ்வொரு சீட்டும் அவங்களுக்கு தேவை, இங்க அவருக்கு அரசியல் ஒவ்வொரு களத்தில் வாக்கும் வெற்றி தேவை. பெறுவதற்காக இதை பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். ரைட், Yes. ஓகே. திரு வேலுச்சாமி, எஸ், ஒரு அரசு அந்த களத்துக்கு ஏற்ற வகையில பேசுறாங்க சார். அதை போய் நீங்க பெரிய விஷயமா அங்க மாத்துறீங்க. அவர் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காகவும் பாடுபடுறார் அப்படிங்கிறாரு. அதே அண்ணனுக்கும் சேர்த்து ஒரு கேள்வி. ராகுல் காந்தி அவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் வந்து ஒவ்வொரு ஒட்டுமொத்த இந்தியர்கள் பாடுபடுற லட்சணமா தமிழை ஆளக்கூடாதுங்கிறது. நான் வந்து ஜனயுதாரி பிராமின் அப்படின்றாரு, நான் வந்து இந்த இடத்துல இஸ்லாமியன்றாரு, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா எல்லாமே தேர்தல் களத்துல வரும்போது மட்டும் வருகிறது. மற்ற நாடுகள்ல எங்க போய் சார் வேலுச்சாமி, உங்கள்ட்ட தான் வர நீங்க அது